வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த வீக்கெண்டுக்காக ஒரு அருமையான பிரியாணி ரெசிபி தான், அதுவும் சைவ மட்டன் பிரியாணி. நல்ல சூப்பரான பலாக்காய் தம் பிரியாணி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே அந்த பலாக்காய் மட்டன் மாதிரி அப்படியே லேயராக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். பலாக்காய் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த பலா பிஞ்சு மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். பலாப்பழம் இந்த சீசன் இல்லையா, அதனால் அதை மேல் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் அந்த சதப்பற்றாக இருக்க பகுதியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக, ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் இந்த சைஸ்க்கு பெரிய பெரிய ஒரு மட்டன் பீசஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் வேண்டாம், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும், பாஸ்மதி அரிசிங்கிறதுனால. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்ச பலாக்காயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தயிர் போடுறது இந்த பலாக்காயை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மசாலாலாம் கொஞ்சம் இதுக்குள்ளே ஊறிச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு மேரினேட் பண்ணி வச்சுப்போம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து இன்றைக்கி பிரியாணி மசாலாவும் சில்லி பவுடர், இது ரெண்டும் தான் இதில் சேர்க்க போகிறோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல முதல் தரமான குவாலிட்டியான உங்களுக்கு சூப்பரான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். ஸோ இந்த 2 மசாலா தான் நான் இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்தது செந்தூர் மசாலாலேருந்து 1 டீஸ்பூன் அளவு நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காரம் சுருக்குன்னு இருக்க மாதிரி பிடிக்கும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். அரிசியும் ஊறட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசியும் ஊறுது. இப்போ இந்த பலாக்காயும் ஊறிட்டுருக்கு. இதுக்குள்ளே நம்ம கட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாளித்து நீங்கள் செய்கிற நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துலேயே அருமையாக இந்த பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அடி கனமான இந்த கேசரோல் பாத்திரத்தில் தான் நான் இந்த தம் பிரியாணி மாதிரி இது செய்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். சேம் மெத்தடிலே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு அன்னாசி பூ, கொஞ்சோண்டு கல்பாசி, இதுதான் தாளிப்புக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் நிறைய பிரியாணி, வெரைட்டி ஆஃப் பிரியாணி ரெசிபீஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனாக, இந்த அளவுக்கு ப்ரௌனாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிட்டு 2 பழமான தக்காளியை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமாகவே குழஞ்சி உங்களுக்கு வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த பலா பிஞ்சு இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா கூட இதை நல்லா வதக்கி விடுங்க. தயிர் சேர்த்துருக்கிறதுனால இதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். நல்ல சாஃப்டான பிஞ்சாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அது நல்லா வெந்து வந்துடும். அதாவது வதக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் நீங்கள் தம் போடும்போது ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா, ஸோ அந்த டைம்குள்ளே வெந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டுருக்கு. நம்ம நல்லா சிம்மரில் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். ஸோ அப்போ அது கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அது தம் ஆகும்போது நல்லா அப்படி நீங்கள் அப்படி எடுத்து பிரிச்சிங்கன்னா லேயர் மாதிரி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மசாலா வாசனைலாம் அப்படி கமகமன்னு சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிடலாம். நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அரிசி. ஸோ 3 கப்பில் 3 கப்பு அளந்துருக்கேன். அதனால் மொத்தமாக நான் 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். எப்பயுமே சுடுதண்ணி பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த சுடுதண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு
ஒரு நல்ல கொதி வரட்டும். ஸோ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி சும்மா தூவி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் விடுங்க. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் அதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்ல மட்டன் பிரியாணி எப்படி வாசனை இருக்குமோ அதே மாதிரி அருமையான ஒரு வாசனையில் இருக்கும். இந்த சேம் ரெசிபி நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம். நான் இது வரைக்கும் நார்மல் ரைஸில் செஞ்சதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் வரும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் அதையும் அதில் அந்த ஜூஸையும் ஊற்றிடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கல. வேணுங்கிறவங்க ஒரு 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக தேவையில்லை, அதனால் நான் சேர்க்கலை. கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணியை ஃபுல்லாக அரிசி இப்படி இழுத்ததுக்கப்புறமா ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே 15 நிமிஷம் தம்மில் விடுங்க. நீங்கள் பண்ணுற பாத்திரம் அடி நல்ல கனமாக இருந்தால் டைரக்ட் ஃப்ளேம்லேயே சிம்மில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தோசைக்கல் மேலே தூக்கி வச்சுருங்க. பழைய தோசைக்கல், யூஸ் பண்ணாத தோசைக்கல் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது மேலே தூக்கி வச்சுட்டு தம் போட்டிங்கன்னா அடியில் பிடிக்காது. அந்த லேயர் மாதிரி ஒரு அடியில் பிடிச்சிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கும். நான் இப்போ மூடிட்டு ஃபுல் சிம்மரில் வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, அதே நேரத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இதே மாதிரி வரும். நீங்கள் இதே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வீக்கெண்டுக்கு வெஜிடேரியன் எல்லாருக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மேலாப்பில் அப்படியே தூவி நல்லா சுட சுட இது கூட நீங்கள் சைட் டிஷ் தேவையில்லை, ஒரு ரைத்தா இருந்தாலே போதும், அருமையாக சாப்பிட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இது கூட நல்ல ஒரு காலிஃப்ளவர் 65 இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த பிரியாணி கூட ஒரு சிக்கன் 65 இல்லை சிக்கன் கிரேவியோ கூட செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சூப்பரான ஒரு வீக்கெண்ட் லஞ்ச் காம்போவாக அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஆப்பும் இருக்குது, செந்தூர் மசாலாக்குன்னு தனியாக ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.